வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை மற்றும் நேரம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பார்ட் 1 வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் தாங்க. ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அதாவது என்னது அப்படின்னா நேர்மாறல், எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே விஷயத்தை பத்தி தான் படிக்க போறோம். அதாவது இதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துருந்தேன். என்னது அப்படின்னா கொஸ்டின்ல 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி எழுதிக்கிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம். மேலே 2 வேல்யூவை கீழே 2 வேல்யூவை எழுதிக்கிடுவோம். நேர்மாறலுக்கு இந்த பாக்ஸ் இருக்கட்டும், எதிர்மாறலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுவேன். எதிர்மாறலுக்கும் அவங்க கொடுத்துருக்கக்கூடியதை இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம். நேர்மாறல் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இடது பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவும் கூடுதலாக இருக்கும், வலது பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவும் கூடுதலாக இருக்கும். அதாவது இப்படி 2 பக்கமும் கூடுச்சு அப்படின்னா அதை நேர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, 2 பக்கமும் குறையட்டுமே, 2 பக்கமும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ குறைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டா 2 பக்கம் குறைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதையும் நேர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். சரி, எதிர்மாறல் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து கூடும், இன்னொரு பக்கம் குறையும். சரி, இந்த பக்கம் குறைஞ்சிட்டு இந்த பக்கம் கூடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதை எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நேர்மாறல் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை 2 பக்கமே கூடுச்சு அப்படின்னா நேர்மாறல், 2 பக்கமே குறைஞ்சிச்சுன்னு சொன்னாலும் நேர்மாறல். ஒரு பக்கம் கூடிட்டு இன்னொரு பக்கம் குறைஞ்சதுன்னா அதுக்கு பேரு எதிர்மாறல். சரி வாங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஸ்டினை வச்சு சால்வ் பண்ணாதான் புரியும். இது சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். வாங்க கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருங்க. இது எல்லாத்தையும் அழிச்சுக்கிறேன். இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க, கொஸ்டினை நீங்கள் இதில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் புரியல அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது. இதை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாங்க. அதாவது டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். இப்போ டைப் 1ல உள்ள சம் பார்ப்போம். கொஸ்டினை வாசிச்சிடலாமா? 12 cows can graze a field for 10 days. 20 cows can graze the same field for dash days. அதாவது 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அதாவது இந்த கொஸ்டின்ல எதை பத்திலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசுக்களோட எண்ணிக்கையையும் அது ஒரு தரையை எத்தனை நாள் மேய்ஞ்சு முடிக்கும் அப்படிங்கிற கணக்கையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அதை அப்படி எழுதிக்கலாம். பசுக்கள், இங்க நம்ம பசுக்களோட எண்ணிக்கை எழுத போறோம். இது அது எத்தனை நாள்ல ஒரு தரையை மேய்ஞ்சு முடிக்க அப்படிங்கிற எண்ணிக்கை எழுத போறோம். முதல்ல 12 பசு இருக்கு, அது 10 நாள்ல ஒரு தரையை மேய்ஞ்சு முடிச்சிருதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 20 பசுக்கள், அதாவது 20 பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்களை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பசுக்களை கீழே பசுக்களுக்கு நேராக தான் போடணும். இந்த 20 பசுக்களுக்கு நேராக தான் போடணும், நாட்களுக்கு கீழே போட்டுறக்கூடாது. இந்த தப்பை எப்பவுமே பண்ணிடக்கூடாதுங்க. அதாவது 12 பசு வந்து மேயையில 10 நாள்ல ஒரு தரை மேய்ஞ்சு முடிச்சிடும். அப்போ 20 பசு, 12 விட 20 அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகம். 20 பசு இந்த 12 பசுவை விட சீக்கிரமாவே அந்த தரையை மேய்ஞ்சு முடிச்சிருமா? அப்போ பசுக்களோட எண்ணிக்கை இங்க கூடுது. 12ல இருந்து 20 பசுக்களோட எண்ணிக்கை கூடுது. ஆனா பாருங்க, 12 பசுக்கள் 10 நாள்ல தரையை மேயுது அப்படின்னா 20 பசுக்கள் 10 நாளைக்கு முன்னக்கூட்டியே மேய்ஞ்சு முடிச்சிடும். இங்க குறையுது. அப்போ ஒரு பக்கம் கூடிட்டு இன்னொரு பக்கம் குறைஞ்சது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா எதிர் விகிதத்துல 12 × 10, அதாவது அதுக்கு நேரா இருக்கக்கூடிய வேல்யூவை பெருக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடியதை டிவைட் பண்ணுவோம். அதாவது எப்படி எழுதுவோம் அப்படின்னா எதிர் விகிதத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 12க்கு, அதாவது 12 பக்கத்துல உள்ளதை பெருக்கிட்டு அதுக்கு கீழே உள்ளதை டிவைட் பண்ணுவோம். எப்படி எழுதுவோம்னு பாருங்க. 12 × 10 டிவைடட் பை 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். எதுக்கு? டைப் 1 எதிர் விகிதம் அப்படிங்கிற
டைப்புக்கு. சரி. இத நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? கீழ ஒரு 0 இருக்கு, மேல ஒரு 0 இருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 2 2, 6 2 12. ஆன்சர் 6. அதாவது என்னது அப்படின்னா 12 பசுக்கள் அத்தரையை 10 நாட்களில் மேய்ந்து முடிக்கும் எனில் 20 பசுக்கள் 6 நாட்களிலேயே அந்த புல் தரையை மேய்ஞ்சு முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. இது டைப் 1 எதிர் விகிதத்துல நம்ம ஒரு கணக்கை பார்த்துட்டோம். சரி, அடுத்த சம் போயிடலாமா? இந்த சம்மை நம்ம டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கிடுவோமா? முதல்ல கொஸ்டினை வாசிச்சிருவோம். The weight of 72 books is 9 kg. What is the weight of 40 such books? அதாவது 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க? முதல்ல புக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது புத்தகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதோட எடையை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல 72 புத்தகங்களோட எடை 9 கிலோகிராமா. அப்போ 40 புத்தகத்தோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புத்தகத்துக்கு கீழே கரெக்டா புத்தகத்தோட வேல்யூவே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 72 புத்தகத்தோட விலை 9 கிலோகிராம் அப்படின்னா 72ஓட 40 வந்து கம்மியான வேல்யூ அப்படிதானே? அப்போ புத்தகத்தோட எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா அதோட கிலோகிராமும் என்னதான் ஆகும்? குறையதான் செய்யும். அதாவது புத்தகங்களோட எண்ணிக்கையும் குறையுது, புத்தகத்தோட அப்போ எடையும் குறையதான் செய்யும். அதாவது இடது பக்கமும் குறைஞ்சு வலது பக்கமும் குறைஞ்சுதான். அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதுவும் நேர் விகிதம் தான். சரி, நேர் விகிதத்துல ஒரு சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். எதிர் விகிதத்துல என்ன பார்த்தோம்? இடது பக்கம் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளதை பெருக்கிட்டு அதுக்கு கீழே உள்ளதை டிவைட் பண்ணணும்னு பார்த்தோம். அது எதிர் விகிதத்துல. அதே நேர் விகிதத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். அதாவது 72 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 40 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். எக்ஸ் இடது பக்கம் இருக்கட்டும், நான் 72 மட்டும் வலது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 9 இன்ட்டு 40 டிவைடட் பை 72 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓர் 9 9, 8 9 72, ஓர் 8 8, ஐ 8 40. அப்போ 50 கிலோகிராம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது 72 புத்தகங்களோட விலை 9 கிலோகிராம் அப்படின்னா 40 புத்தகங்களோட விலை 5 கிலோகிராம். கொஸ்டினை நீங்க நல்லா வாசிக்கணுங்க. இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை நீங்க நல்லா வாசிச்சிங்கனாலே போதும், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த சம்மை நம்ம டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? A heater uses 3 units of electricity in 40 minutes. How many units does it consumes in 2 hours? அதாவது ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகளின் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ முதல்ல அப்படி எழுதிக்கலாம். இது 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்களோ முதல்ல அப்படி எழுதிக்கலாம். எதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க? அது வந்து ஒரு சூடேற்றி இருக்கு. அது ஒரு நிமிஷம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அந்த சூடேற்றியை யூஸ் பண்ணுதாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அது யூஸ் பண்ண அதோட அலகு, அதாவது எலக்ட்ரிசிட்டியோட யூனிட் வந்து கூடிட்டே இருக்கு. அதை பற்றி சொல்லக்கூடியது அந்த கணக்கு. அப்போ 1 நிமிடம்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று அலகு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதாவது 40 நிமிடத்திற்கு 3 அலகுகள் மின்சாரத்தை வந்து அந்த சூடேற்றி பயன்படுத்துதுங்க. அப்போ 2 மணி நேரத்துக்கு, இது நிமிட கணக்கு, இது 2 மணி நேரத்திற்கு எத்தனை அலகுகள் எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்டை வந்து மின்சாரத்தை அது பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, இங்கே பாருங்க, மேலே நிமிடத்தில் இருக்கு, கீழே மணி நேரத்தில் இருக்கு. எப்பவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே யூனிட்க்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டு தாங்க சால்வ் பண்ணணும். சரி, 1 மணி நேரம் அப்படின்னா நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் 60 நிமிடம் இருக்கும். அப்போ 2 மணி நேரம் அப்படின்னா எத்தனை நிமிடம் இருக்கும்? 60 + 60, 120 நிமிடங்கள் 2 மணி நேரத்தில் இருக்கும். சரி, இப்போ இந்த 2 மணி நேரத்துக்கு பதிலாக இந்த 120 நிமிடம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாமா? நூற்றி 120 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு
எதுக்கு பதிலா போட்டுட்டோம்? 2 மணி நேரத்துக்கு பதிலா 100 நிமிடம்னு சொல்லி மாத்திட்டு இதுல கொண்டு போட்டுட்டோம். நல்லா கவனிங்க. 40 நிமிஷத்துல 3 அலகுகள், அதாவது 3 யூனிட்ட அந்த சூடேற்றி பயன்படுத்துது அப்படின்னா, நிமிடங்களும் கூடுது. 120 நிமிடம் ஆயிருச்சு. அப்போ அலகும் கூடியிருக்கும் இல்லையா? அதாவது அது மின்சாரத்த பயன்படுத்தின அலகும் கூடியிருக்கும் இல்லையா? அப்போ இடது பக்கமும் கூடுது, வலது பக்கமும் கூடுது. எதனால கூடுதுன்னு சொல்லுதேன்? நிமிடங்களும் இங்க கூடுது. 40ல இருந்து 120 நிமிடங்களா கூடுது. எலக்ட்ரிசிட்டி அது யூஸ் பண்ணதோட அளவும் கூடுது. அந்த கூடுன அளவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 2 பக்கமே கூடுததுனால இடது பக்கமும் கூடுது, வலது பக்கமும் கூடுது. அதனால இது நேர் விகிதம். நேர் விகிதத்துல இதை நம்ம சால்வ் பண்ணணும். நேர் விகிதத்துல சால்வ் பண்ணணும்னா 2வது கணக்குல சொல்லி கொடுத்துருக்கேன். நேர் விகிதம்னு வந்துட்டுனாலே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். பண்ணிடுவோமா? x இன்ட்டு 40 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 120 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், 40 வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. 3 இன்ட்டு 120 டிவைடட் பை 40 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும். ஒரு நாளா 4, மூவி நாளா 12. அப்போ 3 இன்ட்டு 3ன்னு இருக்கும். 3 இன்ட்டு 3, அதாவது 3 கூட பெருக்கணும் அப்படின்னா 9. 9 யூனிட்டா அதிகரிச்சிருக்கு. அதாவது 40 நிமிடத்துல 3 அலகுகளை யூஸ் பண்ணது 2 மணி நேரம், அதாவது 120 நிமிடம் கழிச்சு 9 யூனிட்டை அந்த ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? An aircraft can accommodate 280 people in a trip. It can take dash trip to take 1400 people. அதாவது 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கலாமா? எதை பத்தி கொடுத்துருக்காங்க? 280 நபர்கள் விமானத்துல 2 முறை பயணம் செய்யறாங்களாம். அதாவது நபர்களையும் கொடுத்திருக்காங்க, பயணத்தை பத்தியும் கொடுத்திருக்காங்க. அதாவது 280 நபர்கள் 2 முறை வந்து விமானத்துல பயணம் செய்யறாங்களாம். அதாவது 2 ட்ரிப்பா போறாங்க. சரிங்களா? அப்போ 1400 நபர்கள் எத்தனை ட்ரிப்பா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஆட்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 280ல இருந்து 1400 ஆட்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ அவங்க செய்யக்கூடிய பயணத்தோட எண்ணிக்கையும் கூடுமா? அதாவது பிரிச்சு நிறைய ஆட்களை வந்து பிரிச்சு 250ல இருந்து 2 ட்ரிப்பா வந்து பிரிச்சு அனுப்புறாங்கங்க. அப்ப 1400 பேரையும் வந்து ட்ரிப்பா வந்து பிரிச்சு அனுப்புவாங்க. நபர்கள் கூடியிருக்கிறதுனால ட்ரிப்பும் கூட தானே செய்யும். 2 பக்கமே வந்து அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சது 2 பக்கமே அப்படின்னா அது நேர் விகிதம், நேர்மாறல் எதுனாலும் சொல்லிக்கலாம். நேர் விகிதம், நேர்மாறல் அப்படி ஏதாச்சும் வந்துருச்சுனாலே என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். பண்ணோம் அப்படின்னா x இன்ட்டு 280 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1400 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எக்ஸை இடது பக்கம் வச்சுக்கோங்க. 2 இன்ட்டு 1400, 280 வலது பக்கம் வரையில டிவைடுக்கு வந்துடும். 280 அப்படி போட்டுக்கலாம். ஒரு சேவர் கேன்சல் ஆயிரும். ஓர் 2 2, ஓர் 2 2, 4 2 8, ஓர் 4 4, ஓர் 14 14, ஒரு 14 14, ஒரு சைவர் இருக்கு. அப்படி போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அதாவது 280 நபர்கள் இருக்கையில 2 ட்ரிப்பா வந்து பயணம் செஞ்சிருக்காங்க. அதே 1400 பேரா இருக்கையில 10 தடவை 10 ட்ரிப்பா வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அடுத்து சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இது 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க? 10 farmers will plow the land in 21 days. In how many days 14 farmers will plow the same land? அதாவது 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? அதாவது விவசாயிகளோட எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க, இன்னொரு நாட்களோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க. அதாவது 10 விவசாயிகள் 21 நாட்கள்ல ஒரு நிலத்தை வந்து உழுது முடிக்கிறாங்களாங்க.
அதே இது 14 விவசாயிகள் சேர்ந்தா அதே நிலத்தை எத்தனை நாள்ல உழுது முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விவசாயிகளோட எண்ணிக்கையை விவசாயிகளுக்கு நேரையே போடுங்க. நாட்களோட எண்ணிக்கைக்கு கீழே அவங்க கொடுத்துருக்கத ஒன்று போட்டுட்டோம். இப்போ 14 விவசாயிகள் சேர்ந்தா எத்தனை நாட்கள்ல அவங்க அந்த நிலத்தை உழுது முடிப்பாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், விவசாயிகளோட எண்ணிக்கை கூடியிருக்கு. அதாவது 10 விவசாயிகளா இருந்திருக்கவங்க 14 விவசாயிகளா இப்போ மாறி இருக்காங்க. விவசாயிகளோட எண்ணிக்கை என்ன ஆயிருக்கு? கூடியிருக்கு. இப்ப பாருங்களேன், 10 ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 21 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 ஆட்கள் கூட கொஞ்சம் ஆட்கள் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா, 10 ஆட்கள் கூட எவ்வளவு சேர்றாங்க? 4 பேர் எக்ஸ்ட்ராவா சேர்றாங்க அப்படின்னா, அந்த 21 நாட்களுக்கு முன்னாடியே வந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்களா? அதாவது ஆட்கள் கூடையில வேலை வந்து எளிதா போகும். அப்போ அந்த வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இல்லையா? 21 நாட்கள்ல இருந்து கம்மியான நாட்கள்லே வந்து அந்த 11 பேரும் வேலையை முடிச்சிருவாங்க. அதாவது இடது பக்கம் அப்போ குறையுது. அப்போ வலது பக்கம் கூடுது, இடது பக்கம் குறையுது. அப்படி இருந்துச்சுன்னா எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? முதல் சம்ல சொல்லி கொடுத்த மாதிரி 10க்கு ஆப்போசிட்ல இருக்கிறத பெருக்கணும். அதுக்கு கீழே இருக்கிறத வகுக்கணும். சரி பண்ணிடலாமா? அப்போ 10 × 21 டிவைடட் பை 14 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 2 10, 7 2 14, 1 7 7, 7 3 21, 5 × 3 15. அதாவது 10 பேர் சேர்ந்து 21 நாட்கள்ல உழுது முடிக்கிறாங்க. அதே 14 பேர் சேர்ந்தா 15 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த இடத்துல நம்மளுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப அவசியங்க. நம்மளே வந்து யோசிக்கணும். அதாவது மேலே பார்த்த சம் மாதிரி 10 ஆட்கள் இருந்தால் 10 ஆட்கள்ல இருந்து 14 ஆட்களா வந்து அது கூடி இருக்கு. அதாவது ஆட்கள் கூடுனா வேலை சுமை குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வேலையும் எளிதில் முடிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். If 100 persons can finish a work in 7 days, how many persons can finish the same work in 35 days? அதாவது இந்த கொஸ்டினை 2017 குரூப் 2ல கேட்டிருக்காங்கங்க. பார்த்துக்கோங்க, 2017ல குரூப் 2ல கேட்டிருக்காங்க. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாரை பத்திலாம் கொடுத்துருக்காங்க? ஆட்களை பத்தி கொடுத்துருக்காங்க, வேலையை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது வேலை முடிக்கக்கூடிய நாளை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆட்கள் முதல்ல 100 ஆட்கள் இருந்திருக்காங்க. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாள்ல முடிச்சிருக்காங்களாம். அதே அது 35 நாட்களில் அந்த வேலையை முடிக்க எத்தனை பேர் வந்து ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், 100 ஆட்கள் இருக்கையில 7 நாள்ல ஒரு வேலையை வந்து முடிச்சிருக்காங்களாங்க. அதே இது 35 நாட்களா வந்து வேலையோட அதிகரிப்பு, வேலை வந்து அதிகரிச்சிருக்கு. 35 நாட்களா என்ன ஆயிருக்கு? வேலை வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ ஆட்கள் வந்து குறைஞ்சிருக்கணும். ஆட்கள் குறைய போய் தான் வேலையோட சுமை அதிகமாகி, அது மட்டும் இல்லாமல் வேலையை முடிக்க முடியாம நாட்கள் வந்து கூடிக்கிட்டே போயிருக்கு. நல்லா புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது 100 பேர் இருக்கையில 7 நாள்ல முடிஞ்சிருச்சு. அப்போ 35 நாள் ஒரு வேலை இழுபடுது அப்படின்னா ஆட்கள் குறைஞ்சிருக்கணும். அப்போ ஆட்கள் 100 பேர்ல இருந்து எத்தனை பேரோ குறைஞ்சிருக்காங்க. அதனால தான் அந்த வேலை 35 நாள் வரை இழுக்கு. அந்த எத்தனை பேரு அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சைடு பாருங்க, நாட்கள் வந்து 7 நாட்கள்ல இருந்து 35 நாட்களா கூடி இருக்கு. இந்த சைடு அதிகரிச்சிருக்கு. அதாவது இடது பக்கம் குறைஞ்சிருக்கு, வலது பக்கம் அதிகரிச்சிருக்கு. அப்போ இது எதிர்வீதம். எதிர்வீதம்னா என்ன பண்ணணும்? இந்த 100க்கு ஆப்போசிட்ல இருக்கிறத பெருக்கணும். அதுக்கு கீழே உள்ளதை, அதாவது இங்க 7க்கு கீழே இருக்கு, அந்த 7க்கு கீழே உள்ளதை டிவைட் பண்ணணும். 100க்கு ஆப்போசிட்ல இருக்கிறத பெருக்கிட்டு அந்த 7க்கு கீழே இருக்கிறத வந்து டிவைட் பண்ணணுங்க. அதாவது 100 × 7 டிவைடட் பை 35 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கும். இதை இப்போ சால்வ் பண்ணிடலாமா? 1 7 7, I 7 35, 1 5 5, ஈர் 5 10, ஒரு சைவர் இருக்கு, அது அப்படி போட்டுக்கலாம். 20 நாட்கள்ல அதாவது 20 ஆட்கள் ஒரு வேலையை 35 நாட்கள்ல முடிக்கிறாங்க. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாள்ல முடிச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 35 cycles were produced in 5 days by a company. Then the number of cycles that can be produced in 21 days is, that is, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டியின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் வந்து இருக்குங்க. 35 மிதிவண்டிகளை 5 நாள்லே வந்து அது வந்து உற்பத்தி செஞ்சிருதான். அதாவது மிதிவண்டிகளை கொடுத்துருக்காங்க, மிதிவண்டிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, நாட்களை கொடுத்துருக்காங்க. 35 மிதிவண்டிகளை 5 நாட்கள்ல தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னா 21 நாட்கள்ல அவங்க எத்தனை மிதிவண்டிகளை தயாரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. நல்லா பாருங்க, நாட்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. 5 நாள்ல இருந்து 21 நாட்களா அதிகரிச்சிருக்கு. அப்போ மிதிவண்டிகளோட எண்ணிக்கையும் கூட தானே செய்யும். அதாவது 5 நாட்களுக்கே 35 மிதிவண்டி வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா 21 நாள்ல நிறைய மிதிவண்டி தயாரிச்சிருப்பாங்க. மிதிவண்டிகளோட எண்ணிக்கையும் வந்து அப்ப கூடுது. அப்போ இது நேர்மாறல். நேர்மாறல்லாம் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும், அவ்வளவுதான். அப்போ 35 × 21 ஈக்குவல் டு 5 × x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். x மட்டும் அதாவது வலது பக்கம் இருக்கட்டும், 5 இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ 35 × 21, சாரிங்க, 35 × 21, 5 இடது பக்கம் வரையில டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஓர் 5 5, 7 5 35. அதாவது 7ஐயும் 21ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 147ன்னு வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதாவது 5 நாட்கள்ல 35 மிதிவண்டிகள் தயாரிக்கிறாங்க. அப்ப 21 நாட்கள்ல 147 மிதிவண்டிகளை தயாரிச்சிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, if 15 chart papers together weigh 50 grams, then the number of same type of chart in the pack of 1/2 kilogram is, அதாவது 2.5 கிலோகிராம். 15 ஆட்களின் மொத்த எடை 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2 கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அட்டைகளோட எண்ணிக்கையும் எடையும் கொடுத்துருக்காங்க. சரி, எண்ணிக்கை எடை, போட்டுக்கலாம், எண்ணிக்கை எடை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அட்டைகளோட எண்ணிக்கை வந்து 15 அட்டையா இருக்கையில 50 கிராமா வந்து இருக்குதாங்க. அதே அளவு எடை கொண்ட அதே அளவு 2 கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கையை காண்க. கிலோகிராமு எடை, அதாவது எடை இந்த சைடு போட்டிருக்கோம் இல்லையா, எடையில தான் இதை போடணும். 2 இது கிலோகிராமு, மேல கொடுத்துருக்கிறது என்னது, 50 கிராமு. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அட்டைகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஒன்று நல்லா கவனிங்க, மேலே கிராம்ல இருக்கு, கீழே கிலோகிராம்ல இருக்கு. அப்போ கிலோகிராம்ல உள்ளதை கிராமா மாற்றணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை கிலோகிராமா மாற்றணும். முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை சம பின்னமா மாத்திரலாம். 2 × 2 4, 4 கூட 1 சேர்த்தோம் அப்படின்னா 5. அப்போ 5/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 1 கிராமோட, அதாவது 1 கிலோகிராம் அப்படின்னா வந்து 1000 கிராம். அப்போ இந்த 5 ÷ 2 கூட 1000 நம்ம பெருக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5/2 கிலோகிராம் கிராமா மாறிடும். அப்போ பெருக்கி வைப்போமா, 1 2 2, 2 10, மிச்சம் 500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ 5 × 5 25, 2 0 அப்படி போட்டுக்கணும். அதாவது 2500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இல்லைங்க எனக்கு இப்படி பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 2.5 கிலோகிராம் அப்படிங்கிற கணக்குல இருக்கு. 1 கிலோ அப்படின்னா 1000, 1 கிலோ அப்படின்னா 1000 கிராம் அப்படின்னா 2 கிலோகிராம் அப்படின்னா எத்தனை கிராமா இருக்கும், 2000 கிராமா இருக்கும். சரி, 1/2 கிலோகிராம் அப்படின்னா நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், 500 கிராம். அப்போ 2000 கூட 500 கூட்டணும்.
2.5 கிலோகிராம். அப்போ 2000 கூட 500 கூட்டணும் அப்படின்னா 2500 கிராம்னு மாறிடும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனா இங்க நம்ம என்னவா மாத்திட்டோம், 2 கிலோகிராம 2500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம். அப்போ இந்த 2 கிலோகிராமுக்கு பதிலா 2500 கிராம மாத்திக்கலாம். 2 கிலோகிராமுக்கு பதிலா 2500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நல்ல கவனிங்க. அட்டையோட எண்ணிக்கை 15ஆ இருக்கையில 50 கிராமா இருந்திருக்கு. அப்போ எடை வந்து என்னவா இருக்கு? கூடி இருக்கு. அப்ப அட்டையோட எண்ணிக்கை என்னதான் செஞ்சிருக்கணும்? கூட தான் செஞ்சிருக்கணும். அப்போ இடது பக்கமும் இன்க்ரீஸ் ஆகும், வலது பக்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இப்படி இடது பக்கமும் இன்க்ரீஸ் ஆகி வலது பக்கமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னது? நேர் வீதம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும் நேர் வீதம் வந்துட்டாலே. அப்போ 15 இன்ட்டு 2500 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 50 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் வலது பக்கம் இருக்கட்டும், 50 வலது பக்கம் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம், சாரி. அப்போ 15 இன்ட்டு 2500 டிவைடட் பை 50 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அப்போ ஒரு சைவர் கேன்சல் ஆயிரும். ஓர் 5 5, 3 15. அதாவது 3ஐயும் 250ஐயும் பெருக்குனா 250 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்ததான் போயிடலாமா? இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விங்க. 2021 ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்திருக்காங்க? கொஸ்டினை நல்லா வாசிக்கலாம் முதல்ல. How many days are there in X weeks and X days? அதாவது X வாரம் X நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. X வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. முதல்ல அதை எழுதிக்கிடுவோம். X நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. X நாட்கள்ங்க இது. அதாவது இந்த X வாரம் X நாட்கள் எத்தனை நாட்கள், இது ரெண்டுத்துலயும் எத்தனை நாட்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு யாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மேலேயே நான் சொன்ன மாதிரி தான், மேக்ஸ்ல ஒன்று எந்த ஒரு யூனிட் இருக்கோ அதை சேமாக தான் இருக்கணும். அதாவது வேற வேற யூனிட் இருக்கக்கூடாது. பாருங்க, மேலே வாரம்னு இருக்கு, கீழே நாட்கள்னு இருக்கு. வாரத்துல எத்தனை நாள் இருக்கோ அந்த நாளை கனெக்ட் பண்ணிட்டு அதை இது கூட சேர்ந்து பிளஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். அதாவது நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்ங்க? 7 நாட்கள். 7 நாட்கள் அப்படிதானே? அப்போ இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, மேல வாரம்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த வாரத்தை நம்ம நாட்களுக்கு மாத்திட்டு அதுக்கடுத்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டுத்துல உள்ள நாட்களை கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் வாரத்துக்கு பதிலா 7 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அதாவது ஒரு வாரத்தை 7 நாட்களா இங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் நாட்கள். அதாவது எக்ஸ் வாரம் எக்ஸ் நாட்கள், அதுல உள்ள நாட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் 7 எக்ஸையும் எக்ஸையும் வந்து கூட்டணும். அதாவது ஒரு வாரத்துல உள்ள நாட்களையும் ஒரு நாளையும் கூட்டுனா எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து கேள்வி. அப்போ 7 எக்ஸையும் கூட்டுனா 8 எக்ஸ். அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. எவ்வளோ ஈஸியான சம் பாருங்க. கடைசி சம்மு என்னது அப்படின்னா, லீலா ரீட்ஸ் 1/4 of a book in 1 hour. How much of the book will she read in 3 1/2 hours? அதாவது லீலா என்பவர் ஒரு புத்தகத்தின் 1/4 பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பார் எனில் புத்தகத்தில் எவ்வளவு பகுதியை 3 1/2 மணி நேரத்தில் படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல புத்தகத்தோட பகுதியை கொடுத்துட்டாங்க. முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். அதுக்கடுத்து மணியை கொடுத்துட்டாங்க. புத்தகத்தோட மணி நேரத்தை கொடுத்துட்டாங்க. அதை மேன் போட்டுக்கலாம். 1/4 பகுதியை 1 மணி நேரத்துல படிச்சு முடிக்கிறாங்களாம் லீலா. அதே புத்தகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. 3 1/2 மணின்னு இருக்கு. 3 1/2 மணி நேரத்துல எத்தனை பகுதியை அவங்க எவ்வளோகான் பகுதியை படிச்சு முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை முதல்ல நம்ம கலப்பு பின்னத்தில் இருக்கிறத சம பின்னமாக மாற்றிக்கலாம். 3 1/2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 × 3 6, 6 + 1 7, 7 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ இந்த 3 1/2க்கு பதிலாக 7 1/2 அப்படிங்கிறத மாற்றி போட்டுக்கலாம்.
கீழே இருக்கிறது 2ங்க 7/2 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பகுதியை பாருங்க. கால் பகுதி அதாவது கால் பகுதியை தான் 1 மணி நேரத்தில் வந்து அவங்க வாசிக்காங்க. அப்போ 7/1/2 மணி நேரத்தில் பகுதிகளை கூட்டி தான் அவங்க வாசிச்சிருப்பாங்க அப்படிதானே? அதாவது மணி நேரம் கூடியிருக்கு. அப்போ பகுதிகளையும் அந்த பக்கத்து அதாவது அந்த புத்தகத்தில் உள்ள பகுதியையும் அவங்க கூட்டி தான் வாசிச்சிருக்கணும். அதாவது நிறைய பகுதிகளை அவங்க வாசிச்சு முடிச்சிருக்கணும். அப்போ பக்கங்களும் கூடுது, மணி நேரமும் கூடுது. இப்படி இடது பக்கமும் வலது பக்கமும் கூடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ எக்ஸ் அதாவது 1/4 இன்ட்டு 7/2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1னா எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்க பாருங்க 7 அப்படியே போட்டுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய 4ஐயும் 2ஐயும் மட்டும் பெருக்குங்க. 7/8 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். அதாவது 7/8 பகுதிகளை 3/1/2 மணி நேரத்தில் அதாவது 3.5 மணி நேரத்தில் 7/8 பகுதியை அவங்க படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் விடை.